Hello childrens, இன்னைக்கு நம்ம 9th mark set languageல properties of set operations பார்க்க போறோம். ஓகேங்களா? So இதுல டோட்டலா 3 properties இருக்கு. First one commutative property, second one associative property, third one distributive property. ஸோ இதில் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பர்ட்டியை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு ஃபஸ்ட்டு 2 செட் எடுத்துக்கிறோம். ஸோ 2 செட் எடுத்துகிட்டு யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் அப்படின்ற ரெண்டு ஃபார்மும் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ யூனிவர்சல் செட்டும் யூனியன் செட்டும் பார்க்க போகிறோம், இன்டர்செக்ஷன் செட்டும் பார்க்க போகிறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ப்ரூஃப் பண்ணுறது இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், இந்த காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படின்ற செட்டில் 2, 3, 8, 10 அப்படின்ற 4 நம்பர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பி அப்படின்ற செட்டில் 1, 3, 10, 13 அப்படின்ற 4 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போது காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எப்படி ப்ரூஃப் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு யூனியன் பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ யூனியன் செட் அப்படின்னா ஏ யூனியன் பி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பி யூனியன் ஏ பார்க்க போகிறோம். ஸோ யூனியன் அப்படின்னா ரெண்டுத்தையும் சேர்த்து ரைட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு இன்டர்செக்ஷன் அப்படின்னா ரெண்டுத்தையும் காமனாக இருக்கிற எந்த நம்பர் காமனாக இருக்கோ அதை மட்டும் எடுத்து ரைட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், ஏ யூனியன் பி அப்படின்னா ஏன்ற செட்டையும் பின்ற செட்டையும் சேர்த்து ரைட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி நம்ம சேர்த்து ரைட் பண்ணோன்னா இதில் என்னென்ன நம்பர்ஸ் வரும்? 1, 2, 3, 8, 10, 13. ஸோ இந்த நம்பர்ஸ் தான் வரப்போகுது. ஸோ 2 டைம்ஸ் இப்போ 3 ரெண்டு செட்லேயுமே 3 இருந்துச்சுன்னா ஒன்ஸ் நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பி யூனியன் ஏ. ஸோ ஏ யூனியன் பினாலும் பி யூனியன் ஏ அதே தான் வரப்போகுது. ஸோ அதே மாதிரி பியும் ஏவும் சேர்த்து எழுதணும் அப்படின்னா 1, 2, 3, 8, 10, 13. ஸோ அதே செட்டு தான் வரப்போகுது. இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஏ யூனியன் பியும் பி யூனியன் ஏவும் ஈக்குவல் அப்படின்னு தெரியுது இல்லையா? ஃப்ரம் தி above we see that A union B equal to B union A. ஸோ இதுதான் என்னது? யூனிவர்சல் செட், யூனியன் செட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா இன்டர்செக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் ஏ யூனியன் பி பி யூனியன் ஏன்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் ஆஃப் செட். ஸோ காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் யூனியன் செட் இருக்குது, இன்டர்செக்ஷன் செட் இருக்குது. ஸோ யூனியன் செட்டில் பார்த்தோம் அப்படின்னா பி யூனியன் ஏவும் ஏ யூனியன் பியும் பி யூனியன் ஏவும் ஈவனாக இருக்குது இல்லையா? ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா திஸ் இஸ் கால்டு commutative property. இது எதில் பார்த்தோம்? commutative propertyயில் தானே பார்த்தோம். ஸோ commutative property of union of set. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதிலே இன்டர்செக்ஷன் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். ஸோ இன்டர்செக்ஷனாக என்ன வரப்போகுது அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி அண்ட் தென் பி இன்டர்செக்ஷன் ஏ, ஏ இன்டர்செக்ஷன் பி பி இன்டர்செக்ஷன் ஏ. ஸோ யூனியன் அப்படின்னா என்ன சொன்னேன்? ரெண்டுத்தையும் சேர்த்து ரைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னேன். ஸோ இன்டர்செக்ஷன் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் காமனாக உள்ள நம்பர்ஸை மட்டும் எடுத்து ரைட் பண்ணுறது தான் இன்டர்செக்ஷன். ஸோ இப்போ பாருங்கள், ஏன்ற செட்லேயும் பின்ற செட்லேயும் காமனான நம்பர்ஸ் என்னென்ன இருக்குது? 3 and then 10. ஸோ இந்த ரெண்டு நம்பர் தான் இருக்குது. அப்போது ஏ இன்டர்செக்ஷன் பியில் என்ன வரப்போகுது? 3, 10. பி இன்டர்செக்ஷன் ஏனாலும் அதே தான் வரப்போகுது 3, 10. ஸோ ரெண்டுத்துலேயுமே சேம் தான். அப்போ இதை என்ன சொல்லலாம்? ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன் ஏ அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன் ஏ. ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா commutative property of intersection of sets. ஓகேங்களா? ஸோ this is called commutative property of intersection of set. ஓகேங்களா? ஸோ இப்போ காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் யூனியனும் ப்ரூஃப் ஆகிடுச்சு, இன்டர்செக்ஷனும் ப்ரூஃப் ஆகிடுச்சு. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ப்ராப்பர்ட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்?
காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்? ஃபார் எனி ஏதோ ரெண்டு செட்டு ஏ அப்படின்ற செட்டு பி அப்படின்ற செட்டை எடுத்துக்கிட்டோம். ஸோ இதுதான் இதோடைய டெஃபினேஷன். ஓகேங்களா? ஃபார் எனி டூ செட் ஏதோ ஒரு ரெண்டு செட்டை தான் எடுத்துக்கிட்டோம். எந்த ரெண்டு செட்டை எடுத்துக்கிட்டோம்? ஏ அண்டு பி. ஃபார் எனி டூ செட் ஏ அண்டு பி ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏன்னு ரைட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுதான் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏ. செகண்ட் என்ன ரைட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன் ஏ. ஸோ அதுதான் செகண்ட் ஒன், ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன் ஏ. ஸோ இதுதான் என்னது? காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? ஸோ காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் பார்த்தோம் அப்படின்னா யூனியன் ஆஃப் செட்டு, இன்டர்செக்ஷன் ஆஃப் செட் அப்படின்ற ரெண்டு இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்குமே ஒரு ரெண்டு செட்டை எடுத்துக்கிட்டு ரெண்டுத்தையுமே ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஃபார் எனி டூ செட் ஏ அண்ட் பி ஏதோ ரெண்டு செட்டை எடுத்து தான் நம்ம ப்ரூஃப் பண்ணோம் இல்லையா? A union B equal to B union A and then A intersection B equal to B intersection A. So, இதுதான் commutative property. Do you understand children? So, இப்போ இந்த commutative property யூஸ் பண்ணி ஒரு example sum பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி சம்மில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம ரைட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போது அந்த காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள் 1.9 இருக்குது. ஸோ இது எப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ யூனியன் ஆஃப் டூ செட், இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? யூனியன் அப்படின்னா கொடுத்துருக்க ரெண்டு செட்டையும் சேர்த்து எழுத போகிறோம். இன்டர்செக்ஷன் அப்படின்னா ரெண்டு செட்லேயும் காமனாக உள்ள எலமெண்ட்டை மட்டும் எடுத்து ரைட் பண்ண போகிறோம். ஸோ லிசன் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் 1.19. எக்ஸாம்பிள் 1.19. ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இஃப் ஏ ஈக்குவல் டு பிஇஎஃப்ஜி அண்ட் பி ஈக்குவல் டு சிஇஜிஹெச் தென் வெரிஃபை தி காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் ஆஃப் செட், இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ். ஸோ காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னாலே அதில் டூ இருக்குது. யூனியன் ஆஃப் செட்டு அண்ட் தென் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட் அப்படின்றது இருக்குது. ஸோ யூனியன் ஆஃப் செட்னா என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏ. இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்னா அதில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன் ஏ இல்லையா? ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லையா? சொல்யூஷன் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கிவனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு எடுத்து ரைட் பண்ண போகிறோம். ஸோ ஏ அப்படின்ற செட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? பிஇஎஃப்ஜி. நெக்ஸ்ட்டு பி அப்படின்ற செட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? சிஇஜிஹெச். ஸோ இது ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? ஏ யூனியன் பி கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்தது பி யூனியன் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ யூனியன் பி யூனியன் ஏ. ஸோ யூனியன் அப்படின்னா ரெண்டுத்தையும் சேர்த்து ரைட் பண்ணுறது தான் யூனியன் அப்படின்னு தெரியும். ஸோ இந்த ரெண்டு செட்டையும் சேர்த்து ரைட் பண்ணலாமா? பி சிஇஎஃப்ஜிஹெச். ஸோ 2 டைம்ஸ் இருந்துச்சுன்னா அதை 1 டைம் எழுதுனா போதும். ஸோ ஏ யூனியன் பியில் என்ன வந்துச்சு அதே தான் பிலேருந்து யூனியன் ஏ எழுதினாலும் அதே தான் வரும். ஸோ பிசிஇஎஃப்ஜிஹெச். ஸோ ரெண்டுமே சேமாக இருக்கு இல்லையா? இது ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கோங்க, ஈக்குவேஷன் 2. ஸோ அது மாதிரி போட்டாலும் ஓகே தான். இல்லை டேரெக்டாக எழுதினாலும் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏ. ஸோ இது என்னது? ஃபஸ்ட்டு ஒன் யூனியன் ஆஃப் செட். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட். செகண்ட் ஒன் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இன்டர்செக்ஷன் அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி, அடுத்தது பி இன்டர்செக்ஷன் ஏ இல்லையா? ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா ஏலையும் பிலையும் காமனாக என்னென்ன இருக்கோ அதை மட்டும் ரைட் பண்ணுறது. ரெண்டுத்துலேயும் காமனாக இ இருக்குது, அதே மாதிரி ஜி இருக்குது. ஸோ ரெண்டு எலமெண்ட் தான், இ காமா ஜி. ஸோ அதே பி இன்டர்செக்ஷன் ஏ அப்படின்னாலும் அதே தான் வரப்போகுது, இ காமா ஜி. therefore A intersection B equal to B intersection A. Therefore it is verified that intersection of set in commutative அப்படின்னு எழுதலாம். இல்லை commutative sets in intersection of set அப்படின்னு ரைட் பண்ணாலும் ஓகே தான். ஸோ it is verified that intersection of sets is
தட்ஸ் ஆல். டு அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன்? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். யூனியன் அப்படின்னா சேர்த்து எழுத போகிறீங்க, இன்டர்செக்ஷன் அப்படின்னா காமனாக உள்ளதை மட்டும் ரைட் பண்ண போகிறீங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட் ஆப்ரேஷனில் செகண்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம் சில்ட்ரன்ஸ். தேங்க்யூ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.